Ashwita Creations. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு rug பார்க்க போறோம். That is floor mat பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் இது வந்து கார்பெட் பின்றதுக்கு ரக் பின்றதுக்குன்னு இந்த மாதிரி ரோப்ஸ் கிடைக்குது. நார்மல் ரோப் தான் இது, பட் ஆனால் கலர்ஸில் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ரோப் கிடைக்கலன்னா கூட நார்மலாக அந்த சணல் கிடைக்குது இல்லையா, கடைங்கள்லாம் வந்து சணல் கிடைக்கும். இப்போது அந்த சணலில் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பின்னிக்கலாம். நான் வந்து இந்த ரோப்பில் பின்ன போகிறேன் இப்போது. அதுக்கு இந்த ரோப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நான் பெரிய ஹூக் எடுத்திருக்கேன், 12 mm ஹூக் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரக் பார்த்துருப்போம், அது வந்து நான் ரவுண்டில் பண்ணியிருப்பேன், சர்க்கிளில் பண்ணியிருப்போம், நம்ம ரவுண்ட் மேட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நான் வந்து ஓவல் ஷேப் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வந்து நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து நல்ல லூஸாகவே பின்னலாம், ரொம்ப டைட்டாக வேண்டாம். டைட்டாக பின்னோன்னா வந்து கொஞ்சம், அதாவது பெரிய ஊசி யூஸ் பண்ணுறோம், பெரிய நூல் இல்லையா, அதனால் வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் இப்போ நெக்ஸ்ட்டு ரோ ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கை வலிக்கும், டென்ஷன் ரொம்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸாகவே விட்டு ஒரு 10 ஸ்டிச் போட்டுக்கலாம். 10 செயின் போட்டுக்கோங்க. ஓகே, நான் 10 ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா. ஓகே, ஏன்னா நம்ம டர்ன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே, இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நான் ஒரு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே, இதுவுமே நான் வந்து ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே தான் ஒர்க் பண்ண போகிறேன். 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா ஸ்டிச்லேயும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஷூலாம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த கார்னரில் வந்து நம்ம டர்ன் பண்ணி வர்றதுக்காக நம்ம அங்கே மட்டும் இன்க்ரீஸ் கொடுப்போம் இல்லையா, அதே மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம அந்த கார்னர் நம்ம திருப்பி டர்ன் பண்ணுற இடத்துல வந்து நமக்கு குட்டியாக வரக்கூடாது, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரணுங்கிறதுக்காக நம்ம அங்கே மட்டும் 2 ஸ்டிச் போட போகிறோம். சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டால் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 அந்த மாதிரி வந்து நம்ம போட்டே வருவோம். ஏன்னா வந்து நமக்கு கேப் மாதிரி ரவுண்டாக இதுவாக சுருங்கி வரக்கூடாதுங்கிறதுக்காக, ஃப்ளாட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஓவலில் பார்த்திங்கன்னா நமக்கு சைட்ஸ் வந்து நல்லா வரும். நமக்கு அந்த கார்னர் தான் வந்து நமக்கு இப்படி கர்வ் ஆகி நமக்கு அந்த கர்வ் ஷேப் வரணுங்கிறதுக்காக நம்ம அங்கே மட்டும்தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். எல்லா ரோலையும் எல்லா இதுலேயுமே அப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஓகேங்க, நம்ம லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரே ஸ்டிச்சில் வந்து நான் 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறேன். இதில் 3 தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வந்து 4 கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் ப்ராப்பராக கவனமாக இருக்கணும். என்னென்னா வந்து நம்ம இந்த சைடு எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதே ஸ்டிச் இந்த சைடு வந்தால் தான் நமக்கு வந்து ஓவல் வந்து கரெக்டான ஈக்குவல் ரவுண்டில் வரும். அதுக்காக தான். ஓகே, இங்கே வந்து இப்போ நீங்கள் நான் 3 போட்டேன்னா இந்த சைடு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து செயின் 1 போட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ 2 ஸ்டிச் கணக்கு. டர்ன் பண்ணி வந்து 1 போட்டோன்னா 3 ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து 5 ஒர்க் பண்ணுறீங்க இல்லை 4 ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பேஸ்லேயும் வந்து நீங்கள் அதே ஒர்க் பண்ணிங்கன்னா தான் ஈவனான கரெக்டான ஓவல் ஷேப் நமக்கு கிடைக்கும். அது ஒன்று மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கவனமாக இருந்தால் போதும். ஓகே, இந்த போட்டாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து சைட்ஸில் நம்ம வந்து எல்லா ஸ்டிச்லேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் கவனமாக வந்து இந்த ரோப்பை வந்து நம்ம இது கூடியே வச்சு நான் வந்து ஹைட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இது ஃபுல்லாக போட்டு முடிங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த முடிச்சாச்சு. கடைசி ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் ஒன் மோர் என்னென்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து. நான் இந்த இது பண்ணும்போது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம அப்படியே சர்க்கிளில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அப்படியே ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டிச்சை கூட மார்க் பண்ணிக்கலாம், எங்கே நம்ம முடித்தோம் அப்படின்னு தெரியறதுக்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறேன். ஓகே, அடுத்த ஸ்டிச்சில் வந்து
அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெங்கே 2 போடுறோமோ அதே மாதிரி அந்த சைடும் போடணும். அதனால் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போடுறேன். அப்போ தான் நமக்கு டேர்ன் ஆகி வரணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சில் வந்து நான் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். அப்போது நமக்கு இந்த சைடு வந்து 6 ஸ்டிச்சு வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம இங்கே போடும்போது அதே மாதிரி ஈவனாக கொண்டு வரணும். இங்கே வந்து நான் 6 ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போது இந்த சைடு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம போன இதில் பார்த்துருக்கோம், 1 2 3 ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா. இது 3த்துலேயுமே வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு நான் இப்படி டேர்ன் பண்ணுவேன். டேர்ன் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கேயும் 6 வந்துடும், இங்கேயும் 6 ஸ்டிச் வந்துருச்சு. அப்படியே நம்ம ஈவனாக கண்டினியூ பண்ண வேண்டியதான். இப்படி தாங்க நீங்கள் பார்த்து ஒரு ரோவும் நீங்கள் இப்படி தான் போடணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு சுருங்குற மாதிரி தெரிஞ்சுன்னா அங்கே 2 போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு முடிங்க. நான் எனக்கு எப்படி வந்திருக்குன்றதை போட்டுட்டு காட்டுறேன். இதே தான் எல்லா ரோவும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே நம்ம ஓவல்லே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிங்க, எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த மேட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நான் இந்த மேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.